ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் போட்ட பிளானில் எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கும் கொஞ்சம் கூட அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பிளானை போட்டு ஏதோ ஒரு ஸ்கெட்சை போட்டு கடைசியில் இந்த விஜய் வந்து அதில் மாட்டிக்கிட்டானே, இந்த மல்லி அப்படியே உயிரோடு வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ஏதோ இவங்களுக்கு தான் விஜய் மேலேயே பயங்கரமாக அக்கறை இருக்க மாதிரி ஓவராக சீனை போடுங்காங்க. இருடி உனக்கு என்ன ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே பயங்கரமான கூத்தே நடந்துட்டுருக்கு. அது என்னென்னா, நம்ம விஜயால் சாப்பிட முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியல. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டுருக்காரு. அவருக்கு வந்து எல்லாம் பண்ணி விடுறது, பாத்ரூம் கமிச்சு விடுறது, கூப்பிட்டு போய் வர்றது, அதுவும் இல்லாமல் சாப்பாடு விட்டுறது, எல்லா வேலையும் நம்ம மல்லி தான் செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் அக்கறையாக பாதுகாப்பாக பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்துக்கிட்டு ஓவராக சீனை போடுறாங்க. என்னென்னா, என் தம்பிக்கு இப்படி ஒரு இதை பண்ண எவன் எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவனை சும்மாவே விட மாட்டான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட அதுவும் சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, எங்கள் அக்காவுக்கு திடீர்னு அவர் பாசம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பார்த்துட்ருக்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யாருன்னு தெரியாதா மேடம், எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அரவிந்தோட சவுண்டு. அடா பாவி கரும்பூச்சுன்னு எங்கந்திர வரணி, எப்போ பார்த்தாலும் எங்கள் இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று இது குழக்கு மேலே பண்ணினே கிரியடா, எங்கந்திரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் தான் வந்துட்டுருக்காரு. அடா குறை மாதத்துக்கு பிறந்தவனே, எங்கந்திரா வந்த நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்தா எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், அப்போ உங்களுக்கும் எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா மேடம் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக இருக்குது. ரஞ்சிதா ராஜேஸ்வரின்ற ரெண்டு பேமானிங்க என்னென்ன பிளான் பண்ணாளுங்க, என்னென்ன பண்ணாளுங்க அப்படின்றது மொத்தமும் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தவர் ஒரே ஷாக்கு மேலே ஷாக் ஆகிட்டார். அடப்பாவி எப்படா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அடி பாவிங்களா, இப்படியெல்லாம் ஏங்கா வீடியோ எடுக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நான் என்னடா பாவம் பண்ண, நான் உண்டு என் வேலை உண்டு இருந்தாலும் ஏன்டா என்னை இப்படி சீன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் எங்க மேடம் அமைதியாக இருந்தீங்க, நீங்கள் தான் மல்லியை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே, நீங்கள் எங்க மேடம் அமைதியாக இருந்தீங்க, ஒரு நாளாச்சும் சும்மா இருந்தீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம மல்லியை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இதே தானே வாடிக்கை வச்சுருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ இந்த வீடியோ எங்கேருந்து எடுத்த ஒழுங்கு மாதிரி சொல்லு அப்படின்னு. வேறு எங்கேருந்து மேடம் எடுக்க முடியும், உங்கள் வீட்டில் தான், நீங்கள் எப்போவுமே பப்ளிக்காக பிளான் போடுறீங்க, அந்த பிளான் ஏன்னாவோ தெரியல என் காதல் விழுந்து தோஞ்சிருது, அதனால் நான் ஏதோ கொஞ்சம் கெட்ட புள்ளியாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை எடுத்து போட்டேன். அது இப்போ யூஸ் ஆகாதான்னு தெரியல, ஆனால் அது இப்போது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுறோம். நீங்கள் இதை வந்து டெலிட் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஏற்கனவே பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அப்படியே இன்டர்நெட்டில் உலகம் முழுக்க பரவிடும். நீங்கள் இதை டெலிட் பண்ணாமல் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நான் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ நீ டெலிட் பண்ணாமல் இருக்கணும், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அப்போ தான் நீ இந்த வீடியோவை வெளியில் காட்டாமல் இருக்கணும், நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உங்களுக்கு தெரியாதா மேடம், எனக்கு வந்து வேறு எதுவும் மேலே ஆசை இல்லை, பணம் காசு இது மாதிரிலாம் சத்தியமாக எனக்கு ஆசை இல்லை, எப்போவுமே நான் ஆசையும் பட மாட்டேன், எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று மல்லி சந்தோஷமாக இருக்கணும், அவங்க என் கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி, அவங்க இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரே அவர் என் கூட பிறக்காத சகோதரர் மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கறத என்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே, இதெல்லாம் ஏதோ அந்த மல்லிக்காக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை நான் இதை விஜய் சாருக்காகவும் மல்லி மேலே இருக்கிற அக்கறையினால தான் பண்ணுறேன்னு தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இங்கே கல்லவே கடித்தாலும் அதை வந்து புல்லுன்னு பார்க்குறவங்க உங்களெல்லாம் மனுஷங்களை பார்த்தாங்களா என்னன்னு பார்த்தாங்களா தெரியல, சரி அதை வச்சு நான் வந்து இப்போ ஒரு பிரச்சனை வரக்க வரல, இப்போ வந்து மல்லியை வந்து நீங்கள் வீட்டை விட்டு துரத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் ஏதாச்சும் உங்களை பண்ணி வீட்டை விட்டு துரத்துறீங்க ஏதாச்சும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோ இன்டர்நெட்டில் ஃபுல்லாக லீக் ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.